வணக்கம் சார். வாழ்த்துக்கள். சரி, இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் வந்து மக்களை போய் சந்திக்கலையே, வீடியோ கால் மூலமா சந்திக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை நேரடியாக சந்திக்கல அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தது. இந்த இடத்துல நான் கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பெர்மிஷன் லெட்டர் வந்து மெயில் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில டிஜிபி ஆஃபீஸ்லயும் நேரா போய் வந்து கொடுத்திருந்தாங்க அருண் அவர்கள். அந்த வகையில அந்த பெர்மிஷன்ஸ் வந்து போலீஸாருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துற வகையில இருக்கு. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியோ இல்ல எந்த நடிகர் டர்ன் பொலிட்டீஷியன் யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய நிபந்தனைகள் கிட்டத்தட்ட அவருடைய செக்யூரிட்டி சம்பந்தமாக தான் நிபந்தனைகள் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கக்கூடாது, கிரீன் சிக்னல் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு டிராபிக் சிக்னல்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்டரப்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, ஜேர்னலிஸ்ட் யாரும் சந்திக்க கூடாது, இந்த மாதிரி பல நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறாரு. இது சரியானதா? இதை பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது நீங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர் கேட்டிருக்காருன்னா இருக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய கரூர் மக்களை பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வராரு. அதான் எல்லாம் யார் வந்தாலும் தான் கூட்டம் வரும்ன்றீங்களே. இதுதான் அரசியல் கட்சி தலைவர் இல்லைன்றீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை கிளியர் பண்ணி இவர் வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. அதனால தானே அவ்வளோ பேர் 41 உயிர்கள் பலி வாங்கிடுச்சுன்னு சொல்லப்படுது. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்கக்கூடிய விதமாக தானே உங்களுடைய பதில்கள் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அங்க அவர் இருக்கும்போதே அங்க பல உயிர்கள் போயிடுச்சு நீங்க. பல உயிர்கள் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய காவல்துறை, அன்னைக்கு ஏன் அவருடைய வண்டிய பேசி முடிச்ச உடனே கூட்டிகிட்டு போய் முன்னாடி ஒரு சைரன் போட்ட டிஎஸ்பி வாகனம் பொலேரோ கார் மூலியமா வச்சு கொண்டு போய் வெளியில விட்டாங்க? அப்ப அவங்களுக்கு தெரியுமா? திட்டமிட்டு நிறைய விஷயங்களை வந்து தமிழக காவல்துறை பண்ணுது. அதுக்கு தமிழக அரசு வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்குது. அதுக்காக இந்த மூத்த பத்திரிகையாளர்கள், வாடகைக்கு கொடுக்குறவங்க, ரெண்டல் ஃபார் மவுத்துன்னு போட்டுக்கிட்டு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லி இந்த யூடியூப் வச்சிருக்கிற பசங்க, இவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்குலாம் இந்த 25,000 வச்சுக்கோ, 30,000 வச்சுக்கோ, இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசுன்னு சொல்கிறது. அப்புறம் அவங்கள போயிட்டு குரூப்பில் மீடியாவில் போய் அடிக்கும்போது தான் எல்லாமே தெரியும். அவர் என்ன கேட்குறாரு? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க போகிறேன்னு கேட்குறாரு. அதானே கேட்குறாரு. அங்கேயும் கூட்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே சார், அதுதான் அந்த கூட்டம் வராம வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான இப்போ இன்டரப்ஷன்ஸ் இல்லாம போறது அதெல்லாம் ஓகே. ஆனா அவர் போகக்கூடிய வென்யூல வந்து யாரு பாதிக்கப்பட்ட உறவினர்களே வந்தா கூட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கணும். கட்சிக்காரங்களுக்கே யாரெல்லாம் ஐடி கார்டு யாரு வராங்கன்னு தெரியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்காரன் தான் செருப்படுத்தி வீசினான்னு சொல்றீங்க, தாவேக்காரன் தான் கல்ல தூக்கி அடிச்சான்னு சொல்றீங்க. இருந்தக்கூடிய பொதுமக்கள் கத்தி வச்சிருந்ததா கூறப்படுது. அதெல்லாம் நடந்தது இல்ல, அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இல்ல. இல்ல அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லையே சார். ஆதாரங்கள் இல்லைன்னா நீ எப்பவும் சொல்றோம் ஆதாரம். தண்ணி பாட்டில் கொடுக்கல, நீ ஆதாரம் வச்சிருக்கீங்களா? கூட்டத்தை கட்டமைக்கணும்னு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னோம், அந்த அதிகமா கூட்டம் ஆயிடுச்சு, ரவுண்டானாலே நின்று பேச சொன்னோம்னு சொன்னீங்களா? ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. புஷியானந்த் அவர்கள்கிட்டயும் அங்க விஜய் அவர்கள் கூட இருந்த ஆதவர்ஜுன் அவர்கள் கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டம் அதிகமா இருந்தது. ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் என்ன இருக்கு? அப்போ உங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வரல, உங்களுடைய மாவட்ட செயலாளரும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு அதாவது திருச்சியில பேசுறாரு, திருச்சியில பேசிட்டு அரியலூருக்கு வராரு, குன்னத்துக்கு வராரு, குன்னத்துல வந்து ஏறி கையசைக்கிறாரு வண்டியில நின்று. சட்டம் ஒழுங்க மீறல, புரியுதுங்களா? அவர் அங்க மைக் இருக்கு, அந்த அவர் போகக்கூடிய வாகனத்திலே மைக் இருக்கு, பேசணும்னா பேசலாம், அவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா அவர் அந்த செயல் பண்ணல. அங்க இருந்துமே கடந்து போகும்போது பெரம்பலூர்ல இன்னும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்குன்னு காவல்துறையினால சொல்லப்படுது. இதுக்கப்புறம் போனா ஏதாவது இப்போ ராத்திரி 1:30 மணியை கடந்துருச்சு, இதுக்கப்புறம் போனா விபரீதங்கள் ஆயிடும். இது வரைக்கும் எந்த தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு டைம்ல போய் மக்களை சந்திக்கல. இதோட நீங்க முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தடுக்குது. அதை ஏத்துக்கிறாரா இல்லையா? மறுநாள் பகிரங்கமா அறிக்கை கொடுக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது அதுக்கு நான் உங்களை சந்திக்க, பெரம்பலூர் மக்களை சந்திக்க வருவேன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ உங்க சட்டத்தை மதிக்காம போயிட்டாரா? சரி, இப்போ இந்த ஒரு பர்மிஷன் வந்து வரதை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கேட்டது இல்ல. ஆயுதம் ஏந்திய ஒரு காவல் வந்து ஏர்போர்ட்ல கொடுக்கணும், ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸும் அதை வந்து அலாட் பண்ணணும், அவர் ஏர்கிராஃப்ட்ல இருந்து என்ட்ரன்ஸ் வர வரைக்கும் ஒரு பாதுகாப்பு, அப்புறம் அவர் எந்த வென்யூக்கு வராரோ அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு எல்லாமே வந்து எல்லாமே வந்து கண்காணிக்கப்படணும், அந்த இதுலயும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். இந்த மாதிரி பல நிபந்தனைகள் போடுறதுன்றது இது எங்களுக்கு புதுசா இருக்கு. ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கக்கூடியவர், அவர் ஏதோ அவருடைய தொட்டர்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்துறாருன்னா அதுக்கு நாங்க பொறுப்பேற்கணுமா அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்களே. கேள்வி எழுப்ப வேண்டிய வேலையே இல்லை உங்களுக்கு. முடியாது சொல்லுங்க. உங்கள்ட்ட என்ன டிபேட்டா நடத்திட்டு இருக்காங்க? இப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லணும், அது வந்து அதனால நாங்க போகலன்னு சொல்ல வரதான் தாவேக்காவோட நோக்கமா? இங்க பாருங்க, எந்த நோக்கமும் கிடையாது.
கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே இருக்குன்றத இன்னைக்கு மக்கள் நிரூபிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு அவர் பக்கம் நிற்கிறோன்றத ஒவ்வொருத்தரும் எல்லா செய்திகள் வாயிலா இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால இதை நீங்க மூடி மறைச்சு இந்த சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்களா, அப்படி போகலாம், கடந்து போகலாம்னு நினைக்காதீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு சார். அதாவது பெர்மிஷன்லாம் தேவை கிடையாது, விஜய் சந்திக்கணும்னா போய் சந்திக்கலாம். இது வந்து அதுக்காக கரூர் மக்களை வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி பண்ண தேவையில்லை. அவங்களுக்கும் தெரியும் 41 பேர் இறந்துட்டாங்க, அவ்வளவு மோகமா இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண தேவையில்லை, மக்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கொடுத்துருங்க. அவர்கள் சொல்றாங்க. பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கொடுத்துருப்போம். இல்லைன்னு அதெல்லாம் சொல்றாரு. ஒன்றும் தேவையில்லைங்க. உங்களை சேஃப் அண்ட் செக்யூரா கூட்டு வர வேண்டியது உங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய கடமைங்க. வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதானே காவல்துறை. இவ்வளவுலாம் தேவையில்லை. உங்களை சேஃபா இல்ல கூட்டிட்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்க வேண்டியதே தேவையில்லைன்னு சொல்றாரு நான் என்ன கேட்கிறேன், எப்படி தேவையில்லாம அப்படின்னு இருக்கும்? அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் குறிப்பிடுறாரு. சொல்லுவார், அவர் எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் வடை சுடுவார். அவர் சொல்றதெல்லாம் எளிமையா கடந்து போயிட முடியுமா? நாளைக்கு போகும்போது இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ்ஸில் இவர் வந்துகிட்டு இருக்கிறாரு, நான் கீழே பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறவன் எட்டி எட்டி பார்க்குறான், பைக்கு தடுமாறி கீழே வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும்னு சொல்கிறாங்க. ஆமா. ஒரு கட்சி தலைவர் வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த கார்ல இருந்து இறங்கி போய் அடிக்கிறாங்க. ஹிட் அண்ட் ரன் போட வேண்டியதானே? சட்டம் மாறிடுச்சு. அதுக்குள்ள கிளவுட் மூவ்மெண்ட்ல இருக்க சட்டம். இல்ல ஹிட் அண்ட் ரன்ன்றது அந்த இடத்துல விஜய் இறந்துட்டானா? சொல்றாங்க சார். இறந்துட்டானா அந்த பையன்? இல்ல அந்த காணொலியை நீங்க பாத்துருக்கணும். இறந்தாதான் போடணும்னு கிடையாது. அதுல எப்படி விழுந்தாங்கன்றத நீங்க பாத்துருக்கீங்க. நான் என் வண்டியில போய்கிட்டு இருக்கேன், என் வண்டியை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு விழுறான்னா நான் என் மேல ஹிட் அண்ட் ரன் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரை பாக்குறதுக்கு தானே சார் இப்படி வராங்க. அப்ப அதை தவிர்க்க வேண்டிய அதுக்கு தானே இத்தனை கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்குதான் இவ்வளவு கட்டுப்பாடோட கேட்கிறாரு. அதுவும் தப்புன்றீங்க, இதுவும் தப்புன்றீங்க. இல்ல இல்ல எது உங்களுடைய ஜனநாயகம்? அதை முதல்ல சொல்லுங்களேன். இது ஏன் வந்து இல்ல உங்களுடைய ஜனநாயகம் எதுன்னு சொல்லுங்களேன் முத. எங்களுக்கு புதுசா இருக்கேன் நீங்க நீங்க சொல்லக்கூடியதெல்லாம். தான் ஏன் போட்டாங்க, ஏன் கேக்குறாங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு தான் சொல்றேன். அன்னைக்கு போடணும்னு வலியுறுத்தின வாய்கள் இன்னைக்கு ஏன் பேச மறுக்குதுன்னு சொல்றேன். வர சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவாரு செந்தில்வேல். என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு திமுகவுக்காக பத்திரிகையாளர் தான் பேசுவார். அவர் மிகப்பெரிய பத்திரிகையாளர். சரிங்களா? பேசுவார். உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்குது எல்லாத்தையுமே. மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தொடுத்து நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிச்சீங்கன்னு கேட்குது. இதுக்கு பதில் சொல்லட்டுமே இந்த தமிழக அரசு. அன்னைக்கு போய் நீங்க அதுக்கு கொடுக்க கூடாது. எது ஏன் புலனாய்வு பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? செந்தில்வேலினுடைய வீடியோவை பாருங்க. போட்டு காட்டவா? வீடியோவை போட்டு காட்டவா? அதாவது 3 மாசத்துல அவங்களுடைய குழு வந்து அருணா ஜெகதீசனோட குழு வந்து இது ஆகி முடிச்சிருமா. அப்போ இவங்க கரெக்டா சொல்லுவாங்களாம், அது விஜய் அவர்களுக்கு தான் எதிரானதான். இவர் அந்த வீடியோ எனக்கு பிளே பண்ணணும். எனக்கு அதுக்கான அனுமதி வேணும். அது நல்லா பாருங்க. அதாவது இவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது பேசுறதுக்குன்னு கேட்டேன். இவரு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த குழுவை கலைச்சிடலாமா? விசாரிப்பார் என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்ப திமுக அரசு ஒரு ஆணையத்தை போட்டுடுச்சு. நமக்கு ஆப்பு கன்ஃபார்ம். இவங்க விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளியில வந்துடும். யாரு விசாரிச்சா? மாநில அரசு விசாரிச்சா. சார் விஜய தூக்கலையா சார் போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சரி, மாநில அரசு விசாரிக்குது. இந்த எஸ்ஐடியே விசாரிச்சிருச்சு. நான் ஒரு லாஜிக்கா உண்மையா சொல்றேன், அதை புரிஞ்சுக்கணும். மாநில அரசு விசாரிக்குது. இந்த பேசுறோம் என்னன்னு, விஜயன் காலதாமதமாக வந்தார், விஜய் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே மக்கள் அப்பொழுதே செத்து மாண்டு மடிந்திருந்தார்கள் என்ற செய்தியும் வெளியில் வரக்கூடும். இதெல்லாம் ஜனவரியில வெளியாகும். ஜனவரி பிப்ரவரியில வெளியாகுதுன்னு வைங்க. விஜய் 2026 எதிர்கொள்வது என்பதே மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படும். சார் அப்ப திட்டம் பண்ணிட்டாங்க சார். ஒரு திட்டமும் கிடையாது. இப்ப ஜனவரி மாசம் விஜய் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஐயோ பாவம் விஜய் தப்பு பண்ணிட்டாரு, உண்மைதான். ஆனா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இவங்களுடைய எலெக்ஷனுக்காக எதையும் தள்ளி வைக்க முடியாது. உங்களுடைய நோக்கம் என்ன? நீ யாரு? உன் முகத்திரை கிழிக்கலையா? அவர் என்ன சொல்றாரு? எலெக்ஷன் டைம்ல வந்து எலெக்ஷன் டைம்ன்றது மாதிரி நீதி விசாரணை எதுக்கு? அருணா ஜெகதீசன் தலைமையில உள்ளதை கலைச்சிருங்க. அஷ்ரப் கார்கில் உள்ளது அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய எஸ்ஐடி கலைச்சிருவோம். புரியுதுங்களா? நீதி விசாரணைகள் எதுவுமே வேண்டாம். அவர் அப்படி எதுவும் குறிப்பிடலையே சார். அவங்க தலைமையில விசாரிச்சா வெளியில வந்து அவர்தான் தப்பு, அவர்தான் எல்லாம் பண்ணாரு, இவர் தலைமையில தான் நடந்திருக்கு, இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு இவர் எப்படி இவர் ஐ விட்னஸா? இவர் எதை வச்சு இவ்வளவு சாட்சி சொல்றாரு, வீடியோ போடுறாரு?
இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? இப்ப வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள்லாம் கைது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓடி ஓடி இந்த கேடுகட்ட காவல்துறை இன்னைக்கு எங்க போயிடுச்சு? விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கருத்தை அரசினுடைய கைகூலியா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, நீதித்துறையினுடைய கைகூலியாவ செயல்படுது. யாருடைய காவல்துறை கண்ணியமா நடந்துக்கணும். உங்களுடைய நோக்கம் என்ன? இருக்கக்கூடிய யூடியூபர் எல்லாத்தையுமே புடிச்சு உள்ள போட்டீங்கல்ல, செந்தில்வேல் மேல ஏன் பாய மாட்டேன்து? இவர் புலனாய்வா? இவர் புலனாய்வு பண்ணிட்டாரா? அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில நீங்க ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. அந்த விசாரணை குழு தான் அது நடந்துகிட்டே இருக்கும்போது அமுதா ஐஏஎஸ் கொடுத்ததே தப்புன்னு சொல்றோம். ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. செந்தில் பாலாஜி கொடுத்த பேட்டியும் அப்படிதான்னு சொல்றோம். நீங்க யாரு இதுன்னு கேக்குறோம். இல்ல, அரசு தரப்புல இருந்து மற்ற இடங்கள்லயும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்றத அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க. என்னது அது? நீங்க எப்படி விட்னஸ் பண்ண முடியும்? இங்க பாருங்க, இவர்தான் குற்றவாளி, நீங்க எப்படி சாட்சி சொல்றீங்க? அதுக்கு தானே விசாரணை கமிஷன் இருக்கு. அதுக்கு தானே ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில தான் குழு அமையணும்னு அவங்க எதுக்கு கேட்கறாங்க? அப்ப நீங்களே எல்லாத்தையுமே நீங்க நெரேட்டிவ செட் பண்ணி இவர்தான் குற்றவாளி, இவர்தான் குற்றவாளி, இவர்தான் குற்றவாளி, உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மூலமாவே இவர்தான் குற்றவாளி. விவாதம் தமிழ் அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தாமதமா வந்ததுதான் காரணம்னு தானே சார் சொல்றாங்க. இதுல நெரேட்டிவ்ன்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். உங்களுக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். 2 மணி நேரம் தாமதமா வந்ததுனால இது நடந்துச்சு. 2 மணி நேரம் தான் தாமதமா? வேற என்னங்க? சார் 8:30 மணிக்கு 12:30 மணிக்கு ஒரு நிமிஷம் இருங்க. எங்க நாம கரூருக்கு 12:30 மணிக்கு குறிப்பிட்டிருந்தாரு. அதோட கடிதம் இருக்கு, தரம் பாருங்க. 3 to 10 வரைக்கும். 3 to 10 வரைக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யணும். 3 to 10 வரைக்கும் நாங்க எப்ப கூட வருவோம்னு சொல்லியிருந்தாரு. புசியானந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு 12:30 மணின்னு சொன்னாரா இல்லையா சார்? அப்புறம் அவர் ஏன் சொல்றாரு? அவர் அந்த ஒரு நேரம் இருங்க பொதுச் செயலாளர் தானே, அப்ப அவருடைய கருத்தை மதிக்கணுமா வேண்டாமா? அப்ப 12:30 மணிக்கு வந்தா நீங்க ஏன் 3 மணிக்கு தானே கொடுத்துறீங்க? நீங்களே வந்து டைலமால தான் இருக்கீங்க. நீங்க ஒரு 12:30க்குன்னு ஒன்னு சொல்றீங்க, 3 to 10ன்னு கேக்குறீங்க. அந்த இடத்துல அதாவது பெர்மிஷன் கேள்வி 12:30 மணிக்கெல்லாம் எங்கேயும் வர முடியாது, புரியுதுங்களா? 12:30 மணிக்கு வருவாருன்னு சொன்னது அந்த இடத்துல, புரியுதுங்களா? அவர் இடத்த மாத்தி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தானே சார் இடத்த மாத்தி நாங்க சொல்லிட்டோம் அப்படின்றது சொல்ல இல்லையே. உங்களுக்கு லெட்டர் என்ன கொடுத்திருக்கோம்? காவல்துறை தானே அனுமதிக்கணும். நீங்க என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க? காவல்துறை தான் அனுமதிக்கணும். இப்போ திருச்சியில இருந்து வராரு, திருச்சியில இருந்து வரவரு நேரம் நாமக்கல் வர்றாரு. நாமக்கல்ல முடிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுச்சு? நாமக்கல்ல எவ்வளவு கூட்டம் இருந்தது, மதிய வெயில்ல அவ்வளவு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 2:35 மணிக்கு அவருடைய வண்டி வந்து நாமக்கல்ல பேசணும்ன்றது தானே சார் காவல்துறை கொடுத்த பெர்மிஷன்ல இருக்கு. அவரு விஜய் அவர்களுக்கு 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கீங்களா இல்லையா? நீங்க எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனீங்க சார்? நாங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும்ன்றது திரும்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவங்களுக்கு அதான் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்றது இருக்கு இல்லையா? அவங்க 1000 விஷயங்கள் சொல்லட்டும். யாரு யோகிய சிகாமணிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜனநாயகத்தை மதிச்சு இப்போ நீங்க மற்றவங்களை குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, நாங்க குற்றத்தை ஏன் 3 மணி நாங்க திரும்பவும் சொல்றோம், 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? ஸ்வேதா அதை சொல்லுங்க, அதை மறுத்துடுங்க. நான் பேசுறேன். அனுமதி இருக்கு. ஆமா இருக்கு. 12 மணிக்கு வந்துட்டு போறதுக்கு எதுக்கு 10 மணி வரைக்கும் பாதுகாப்பு தேவைன்னு கொடுத்துருக்கணும்? இதுதான் மடைமாற்றம் வேலைன்னு சொல்றோம், புரியுதுங்களா? நீங்க மடைமாற்றம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போலான்னு இருக்க. இன்னைக்கு பாதுகாப்புன்றது இப்ப 12:30 மணிக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லி அந்த ட்விட்டர்ல நீங்க வந்து போட்டிருக்கீங்க. செய்தியாளர்களை ரத்து பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? ரத்து பண்ண வேண்டியதானே? ரத்து பண்ண வேண்டியதானங்க. ரத்து பண்ண வேண்டிய கூட்டத்தை பெரம்பலூர்ல மக்கள் நிக்கும் போது தடுத்து நிறுத்துனீங்கல்ல. காவல்துறை பெரம்பலூர்ல நிறுத்தி தெரியுமா தெரியாது மக்களுக்கு நீங்க 12:30 மணிக்கு வருவீங்க. நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. பெரம்பலூருக்கு போகும்போது வாகனத்தை மறிச்சு இந்த மாதிரி போகாதீங்க, இவ்வளவு நேரம் கடந்துருச்சு, அசம்பாவிதங்கள் ஏற்படுதுன்னு நிறுத்தினதை அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அதோட பயணத்தை ரத்து சொல்றாங்க இல்லையா சார்? இல்ல, என் கேள்வி ஸ்வேதாக்கு புரியலையா? எனக்கு புரியுது சார். அதை ரத்து பண்ணதை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரே. இங்க கரூர்ல ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்க. எது சொல்லல? அதாவது காவல்துறை ஏன் வந்து இங்கேயும் வராதீங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு ஏன் சொல்லல? அதுதான் சார் சொல்றேன். இங்க விஜய் உங்க டிஎஸ்பி தானே வண்டியை முன்னாடி போட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. முதல்ல சொல்ல விடுங்க. இப்ப 12:30 மணிக்கு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, மக்கள் அங்க இருந்து காலையில இருந்தே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காலையில இருந்து 12:30 மணில இருந்து நீங்க 3 to 10ன்ற காவலர்களுக்குள்ள நீங்க பேசின விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி போய் சேரும்? மக்கள் கிட்ட நீங்க 12:30 மணின்னு குறிப்பிட்டிருக்கீங்களா இல்லையா? பெரம்பலூர்ல கூட தான் டைம் குறிப்பிட்டிருந்தோம், போக முடியலையே. இப்ப நீங்க போறதுக்கு முன்னாடியே தான் இங்க வந்து அபசகுணமா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னா காவல்துறை அதை எங்கேயுமே குறிப்பிடல. எந்த செய்திகள், இத்தனை செய்திகளும் கண்ணை கட்டிட்டு இருந்தது இந்த ஊடகங்கள் எல்லாம். ஒரே ஒரு புதிய கூட்டத்துக்கு தாவேகா பொறுப்பே இல்லையா சார்? அப்போ காவல்துறை மட்டும் தான் இல்ல. சுவேதாக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நடுநிலையில தான் கேக்குறேன். நீங்க உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்கும் நான் வரிசையா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி எதுவுமே நீங்க வந்து காது கொடுத்து கேட்க மறுக்கிறீங்க. சரி சொல்லுங்க சார். நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பெரம்பலூர்ல நீங்க சொல்லும் போது நாங்க ஏத்துக்கிட்டோம்,
அதை ஏன் உங்களால இங்க சொல்ல முடியலன்னு கேட்குறோம். அவங்க சொன்னோன்னு சொல்றாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்குறோம். சொன்னா பெரம்பலூர்ல திரும்பி போன நாங்க ஏன் இங்க திரும்பி போயிருக்க மாட்டோம்னு கேட்குறோம். நீங்க வண்டியில வாகனம் வந்து விஜய் அவர்களுக்கு இல்ல நான் சொல்லிடுறேன், அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளரும் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், இங்க வந்தா தக்காளி சட்னி நாங்க சொன்னோம், ஆனா அவங்க அங்க சொல்லல, அவங்க அங்க சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தானே சார். நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? மதியழகன் உள்ள இருக்கிறாரு, கேமராவை எடுத்துட்டு போங்க, பர்மிஷன் வாங்கி, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி போய் பேட்டி எடுத்துட்டு வாங்க. புரியுதுங்களா? சும்மா வந்து இப்ப மதியழகன் வெளியில வந்தாதான் அதுக்கு பதில் வரும். கட்சியினர் கிட்ட கரூருக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியும் பாஸ் ஆகலன்னு குறிப்பிடுறீங்க. ஆகியிருந்தா அங்க ஏமா போறாங்க? திருப்பியும் அங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு காவல்துறைக்கு நன்றி சொன்னாரு, அது புரியலையா? அப்ப காவல்துறை மறுத்திருக்கணும்ல. மறுநாள் அவங்க அமுதா ஐஏஎஸ் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் விளக்கம் போட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அவரை பத்திரமா கூட்டு போய் அங்க எந்த பிரச்சனையுமே நடக்கல, அவர் பேசி முடிச்சவொடனே கூட்டிட்டு போய் அடுத்த வண்டியில வச்சு முன்னாடி காவல்துறையினர் டிஎஸ்பியோட வாகனத்தை முன்னாடி போக வச்சு வண்டியை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கல்ல. போனதுக்கு அப்புறம் தானே 4 பேர் கவலைக்கிடம், அதுக்கப்புறம் நம்ம மரணம்னு சொன்னீங்க. இல்ல போனப்பவே வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திச்சு சொன்னாங்கல்ல சார், பத்திரிகையாளர் 30 பேர் நல்லா புரிஞ்சு. இதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல 1.5 மணி நேரத்துக்கு மேல கேப் இருக்கு. புரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்தவன் என்னையும் நானுமே ஒரு ஐ விட்னஸ் தான். அங்க நடந்தது எதுவும் தெரியும். நான் என்ன கேட்கிறேன், நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காவல்துறை எப்படி நடந்திருந்தால் ஒருத்தர் மயக்கம் விட்டுட்டா உடனே ஆம்புலன்ஸ் வருமா வராதா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, உடனே அந்த ஆம்புலன்ஸ் தான் அவர் பேசிட்டு இருக்கும்போதே வந்ததே சார். ஆம்புலன்ஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த ஆம்புலன்ஸ் கடந்து போகுது, நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டத்துக்கு நடுவுல வீடியோ காணொளி இருக்கு சார், அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் தூக்கிட்டு போற காணொளி எல்லாம் இருக்கு சார். நீங்க அதை மறுக்க முடியாது, வீடியோல இருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ்ல கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய சலசலப்பு உண்டா இருக்கும். இதெல்லாம் பொதுவான ஒரு பார்வையா? அதுதான் சார், அங்க இருந்து சலசலப்பு வந்ததுனாலதான் வந்து அங்க இருந்து மக்கள் எல்லாருமே வந்து நிறுத்துங்கன்னு சொல்ற காணொலி எல்லாம் வெளியாச்சே, நீங்க பாக்கலையா? நிறுத்துங்க, அதான் ஏங்க நிறுத்துங்கன்னு சொன்னா அதான் சொல்றேன். காவல்துறை அங்க இருந்துச்சு இல்ல, காவல்துறை சொல்லியிருக்காதா? காவல்துறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை மறைச்சு சார் விஜய் அவர்கள் பேசும் பொழுதே பாதியிலே போனாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இல்ல, இதெல்லாம் நடக்குதுன்றதுனால பாதியிலே பேச நிறுத்தினதா குறிப்பிடுறீங்க. பாதியில பிரச்சனை அவர்கள் மேல வந்து அவர்கிட்ட சொன்னாரு இல்லையா சில தகவல்களை, அவர் என்ன சொன்னாரு, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஆதவர்ஜுன் அவர்கள் தான் கேட்கணும். அது எப்படி சார் தாவேகா கட்சியினர் சார்பா நீங்க பேசும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்றதுலாம் கேள்வியாக வருது இல்லையா? அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கன்வே ஆகிருக்குன்றது தானே வந்து வெளியில சரியா? இல்ல இங்க பாருங்க, அவர் பேசிட்டாரு, பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாகனம் அங்கேருந்து கிளம்புது. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே பயணத்துலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் அனுமதிச்ச நேரத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறாரு. அனுமதிச்ச நேரத்தில் பேசிட்டாரு. பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இத்தனை விஷயத்தையுமே சொல்கிறீங்க. இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, அவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு. இன்னைக்கு இப்போ எவ்வளோ சந்தேக பார்வைகள் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து எங்கள் மயக்கமுற்றவங்களாம் இங்கேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஜிஹெச்சில் அனுமதிச்சிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க 1 கிலோமீட்டரில் அக்ஷயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எல்லாருமே நல்லா நலமோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு டெத்து கூட இல்லையே. இதை சுற்றி 11 ஆதாரங்கள் வச்சிருக்கேன், அத்தனைக்குமே எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வேணும்னே வந்து தூரமா கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றீங்களா? என்ன காரணம்னு கேட்குறேன். நீங்க வேணும்னு போனீங்களா வேணாம்னு போனீங்களான்னு நான் சொல்ல வரல. புரியுதுங்களா? நீங்க அவ்வளோ அவசரத்திலையும் கரூர் மாவட்ட திமுகன்னு ஒட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல. பணத்துல கூட அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஒட்டப்பட்ட வண்டி தானே சார் அவங்க குறிப்பிடுறாங்க. எப்படி ஏற்கனவே ஒட்டி இருந்தது, பாட்டில்ல அந்த பேப்பர் ஒட்டினது எல்லாமே ஏற்கனவே இதெல்லாம் இதுல இருந்து வந்ததுன்னு இதெல்லாம் அது கரூர் மாவட்ட திமுகவினுடைய வாகனம் அத்தனையுமே. நீங்க கரூர் மாவட்ட திமுக எல்லா வாகனத்திலயும் ஒட்டி இருந்ததா? ஆமா, பாருங்க, இப்ப எடுத்து பாருங்க, காணொளி இருக்காங்க சார். வாகனம் ஒட்டப்பட்டிருந்த வாகனங்கள் இருந்ததுன்றதை யாரும் மறுக்கல. எல்லா வாகனமும் இது ஒட்டப்பட்ட வாகனங்களும் நிறைய பயணிச்சது. அது யாரும் இல்லன்னா அது கட்சி சார்ந்து இயக்கக்கூடிய வாகனங்கள். கட்சி சார்ந்து இயக்கிய வாகனங்கள் இங்க கிடையாது. ஒவ்வொரு வாகனத்திலயும் அந்த ஆம்புலன்ஸ் பேர் போட்டிருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? இது வந்து கட்சி சார்ந்து நடத்தக்கூடிய ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கும் திமுக சார்ந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இது வரைக்கும் நடத்தி நான் பார்க்கல. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? திமுக சார்ந்து எந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் எங்கே நடக்கலை. அப்படி தமிழகத்திலேயோ இல்லை வேற மாநிலத்தில் இந்த கட்சி இருந்தால் புதுவையிலலாம் கூட இருக்குது. இருந்தால் அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துதான்னு எனக்கு தெரியல. அண்ணா திமுக சார்ந்து நடத்துறதுக்கு எனக்கு தெரியல. சரிங்களா? அரசு ரீதியாக தான் 108 இருக்குது. என்ன இவங்கெல்லாம் வந்து மற்ற இயக்கங்கள் கட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள்லாம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க நடத்துறது எனக்கு தெரியாது.
நான் பார்த்தது அன்றைக்கு இல்ல. தான் திடுதிப்புன்னு வந்துருச்சுன்றீங்க. அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அதே போல நடுவுல ஆம்புலன்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து கரூர் மாவட்ட திமுக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆம்புலன்ஸ்லயும் ஒட்டிருக்காது. ஆம்புலன்ஸ்ன்னு தான் எழுதியிருக்கும். அந்த பக்கவாட்டில் தான் அதுவுமே அவசர உதவி. அது யார் என்ன பேர்ல ட்ரஸ்ட்ல இருக்கோ அந்த பேர் தான் போட்டிருப்பாங்க. கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணி போட்டிருக்காது. ஒருவேளை அங்க இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? அதான் ஒரு ஆம்புலன்ஸ்லயும் ஒரு பேர் இருக்குமா, அதை பாருங்க. ஆம்புலன்ஸை வரிசையா 40 ஆம்புலன்ஸும் லைனா நிறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாத்துலயும் பேனர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றேனே. இல்லாத தகவலை வேற்று கிரகத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டேன் சுனிதா வில்லியம்ஸ் கூட போயிட்டு. இல்ல சார், நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அங்க வந்தது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதெல்லாம் விசாரணையில ஒரு விசாரிக்க ஆம்புலன்ஸும் ஒரு பேர்ல தானே இருக்கு. அதை தான் சொல்றேன். எல்லாத்தையுமே விசாரிக்க போறாங்கல்ல. செந்தில்வேலுக்கு என்ன அவ்வளவு அவசரம், நக்கீரன் கோபாலுக்கு என்ன அவ்வளவு அவசரம், அமுதா ஐஏஎஸ்க்கு என்ன அவ்வளவு அவசரம், செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம்னு கேட்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய சந்தேகங்களை அவங்க கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க. எந்த சந்தேகம்? இப்போ நீங்க தான் குற்றவாளி, வந்துருச்சு, வந்துரும், தேர்தலுக்கு முன்னாடி வந்துரும், கரெக்டா டிசம்பர் மாசம் வந்துரும், ஜனவரியில தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்ல 80 நாட்கள், அப்படி 80 நாட்களுக்குள்ள தமிழக அரசு வந்து அந்த அறிக்கையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அருணாச்சல அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு ஒரு ஆணையத்தை போட்டாங்க தெரியுமா? ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ஆணையம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது எத்தனை மாசம்னு தெரியுங்களா உங்களுக்கு? 3 மாசம். 3 மாசம் 6 மாசம் இப்படி ஒரு தவணைகள் இருக்கும். ஆறுமுகசாமி ஆணையம் ஒரு 3 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போச்சு. தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடியவர் முதல்வர் எல்லா இடத்துலையும் இப்ப பேசினார். அவர் எங்களுக்கு எதிரியாக வேணா இருக்கலாம் கட்சி சார்ந்து. ஆனால் நாங்க அந்த மரணத்திற்கான ஒரு விளக்கத்தை வெளியில கொண்டு வருவோம், உண்மைகளை வெளியில கொண்டு வருவோம், ஆணையம் வேகமாக செயல்படும்னாரு. எந்த வேகமா செயல்பட்டு இருக்கு இந்த 4.5 வருஷம்? உங்களுக்கு தேவைன்னா அந்த ஆணையம் ஸ்பீடா ஓடுமா? சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. எது? ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சார்ந்த அந்த விசாரணை. நீங்க 4.5 வருஷம் பண்ணல. அப்புறம் சிபிஐக்கு போயிடுச்சு. இப்ப சிபிஐக்கு வழக்கு போகுது. ஏன் ஓடி போய் உங்களுக்கு தான் திராணி இல்லைன்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சு. ஒரு மாணவியினுடைய ஒரு சிறுமியினுடைய பாலியல் பிரச்சனை உங்களால கையாளுறதுக்கு தகுதி இல்லை. அந்த பெத்த தாய் 6 மாசமா காவல் நிலையத்துக்கும் அங்கேயும் கமிஷனர் அலுவலகத்துக்கும் அலையிறாங்க. அந்த புகார் மனுவை ஏத்துக்கிறதுக்கு உங்களுடைய காவல்துறை மறுத்துருச்சு. அந்த தாயார் மீது அபாண்டமான பொய்களே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நின்றுகிட்டு கத்தும்போது முதல்வர் அங்க அண்ணா நகர் பகுதிக்கு ஒரு நிகழ்வுக்கு வரும்போது அந்த தாயார் கத்துறாங்க, ஐயா என்னுடைய இதை எடுக்க மாட்டாங்கன்னு. உடனே பக்கத்துல இருந்த டிசி எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த என்னன்னு பாருங்கன்னதுக்கு அப்புறம் தான் 6 மாதம் கழித்து தான் அந்த விஷயமே வெளியில வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு. சரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்துல வந்து தாவேகா கட்சியினுடைய கொடி வந்து எல்லா இடத்துலயும் வந்து பறக்குது. இது வந்து முதல் முறையும் கிடையாது. நேற்றைக்கு அதிகப்படியான கொடிகள் வந்து பறந்தது. அதாவது கிட்டத்தட்ட கூட்டணி வந்து தாவேகா வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக கூட கூட்டணி வச்சா அதிமுக தாவேகாவின் கூட்டணி கண்டிப்பா வெற்றி கூட்டணியா மாறும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களானது முன்வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எடப்பாடி என்ன சொன்னாரோ அதை ஸ்வேதா சொல்லுங்கன்னு சொல்றேன். வலுவான கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. வலுவான கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. ஸோ அப்போ அதுக்கான இது இருக்குமான்றதானே நான் கேள்வியாவே வைக்கிறேன். பெரிய கட்சியோட கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வலுவான கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? முதல்ல ஒரு விஷயம், பெரிய கட்சி நீங்க ஒத்துக்கிட்டீங்க, முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு அந்த இது பத்தி. புரியுதுங்களா? ஒத்துக்கிட்டீங்க. வலுவான கூட்டணி அமையும்ன்றதையும் சொல்றீங்க. அப்போ வலுவில்லாம தானே நீங்க இருக்கிறீங்க, அதையும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? கூட்டணி அமையுது அமையலைன்றது வேற விஷயம். கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி கூட இருக்கிறவர்கள் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாசிசவாதிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? சொல்லி முடிச்சிடறேன். ஸ்வேதாக்கு அவசரம் நிறைய இருக்கு, நான் சொல்லிடுறேன். அந்த கொடிகளை ஆட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் போட்டிருக்க டிஷர்ட் என்னன்னு பாத்தீங்களா? அதிமுக டிஷர்ட். நீங்க வந்து மக்களை உசுப்பேத்துறதுக்கும் கைத்தட்டல் வாங்குறதுக்கும் சவுண்டு வாங்குறதுக்கும் விசில் சத்தம் கேட்கறதுக்கும் தளபதியினுடைய கொடி தான் இங்க தேவைப்படுது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க அரசியல் களம் 50 ஆண்டுகளை கடந்தாலும் 70 ஆண்டுகளை கடந்தாலும் 100 ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்றாங்களா, 1 வயசு 1.5 வயசு 2 வயசுன்னு, அந்த குழந்தையை நோக்கி தான் உங்களுடைய அத்தனை களமும் இன்னைக்கு இருக்கு. இது இந்தியாவுடைய வரலாற்றுல உண்மை. சரி இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒருவேளை பாஜக கூட்டணியில இருந்து அவங்க விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டுட்டாரு அப்படின்னா அதிமுக கூட்டணி கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பல குழப்பங்கள் ஆனது இப்போ வந்து ஒருத்தருக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு வரலாம், கொள்கையை விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. புரியுதுங்களா? திமுக கொள்கை வித்துது, அதிமுக கொள்கை வித்துது,
தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் கொள்கை விற்கார். என்ன கொள்கையில எப்படி எதை விற்க மாட்டாங்க? கூட்டணி ஒண்ணும் நம்ம வந்து இல்லன்னு ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இதுல என்ன சார் கொள்கை விக்கிறதுக்கு இருக்கு? இல்ல என்ன மாதிரியான கொள்கை ரைட் விக்க போறீங்க? பர்சன் பட் ராங் பார்ட்டின்னு சொன்னது யாரு? ம். 99ல கலைஞர் சொன்னார். அப்போ வாஜ்பாயை கூட சேர்த்துக்கிட்டு அதே தாமரையை இங்கே மலரச் செய்தார். இவர்தான் திராவிட கொள்கையினுடைய முன்னோடி, தமிழகத்தினுடைய பாதுகாவலர். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற அப்பா குட்டி அப்பாவுடைய தாத்தா அப்பா. சரிங்களா? இவங்களை மாலை போட்டு வரவேற்று பிஜேபிக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சது நீங்கள் தான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து இன துரோகியாக இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு வாயை வாடகைக்கு விட்டுக்கிட்டு அலையிறீங்கல்ல, நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஊப்பியில் இருக்கிறவன் எதையோ குடிச்சிட்டு அறிவு இல்லாமல் இருக்கிறான்ல, அவனுக்கு நிகரா நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க இல்ல சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னங்க சொன்னீங்க? அந்த அம்மா 99 மெரினா சீரன் அரங்கத்துல சொன்னா, பல முறை நான் இதை குறிப்பிட்டிருக்கேன். இந்த இவர்களுடைய பிஜேபியோட எனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது அந்த அம்மா சப்போர்ட் தான் பண்ணாங்க, அதை விட்டுட்டாங்க. திருப்பி கூட்டணியோட போய் நின்னது இவங்க தான், திமுக தான். இன துரோகிகள்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு இருந்த கட்சிகள் தான். யார் சொல்லுவா? சீமான் சொல்லுவார் இன துரோகி, காங்கிரஸை சொல்லுவார், இதை சொல்லுவார். ஆனால் சொல்லுவார் அவர் ஏன் பங்காளி சண்டைன்னு. எப்படி இன துரோகி பங்காளி ஆயிட்டாரு? அந்த மாதிரி இவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இவர்களுடைய களங்கள் வந்து அதிரக்கூடிய தருணம் இன்னைக்கு தலைவர் தளபதியினுடைய வருகை மட்டும்தான். என்ன, இதை நீங்கள் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணணும், இதை பண்ணணும், ஸ்பீடு பிரேக் இல்லைன்னு சொல்லுவேன், க்ரீன் சிக்னல் எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்கணும்னு சொல்கிறாரு, அங்கே போகிறவங்க இது மட்டும்தான் இருக்கணுன்றாரு. நீங்கள் மக்கள் இன்னைக்கு பேசுறதுக்காக எதை வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. நடந்த சம்பவங்களால் மக்கள் வந்து அவருக்கு எதிரான ஒரு கட்டமைப்புக்குள்ளே போவாங்கன்னு நினச்சிங்க. அது இன்னைக்கு உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டதுக்கு சமமாயிடுச்சு. புரியுதுங்களா? மக்கள் இன்னைக்கு நேராக மாற்றமாக நிற்கிறான், அவர் பக்கமாக நிற்கிறான். அதில் வந்து உங்களால் தாங்கிக்க முடியல. இன்னைக்கு இங்கே ஒரு நீதிபதியை வச்சு கேள்வி கேட்டீங்க, ஆனால் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்றது அது என்ன வகையில குறிப்பிடுறீங்க? தமிழக வெற்றி கழகம் எந்த உள்நோக்கமும் அற்ற கட்சி, அதை புரிஞ்சுக்கங்க. வெளிப்படையான ஒரு கட்சி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு தமிழகத்தினுடைய வரலாற்றுல, இந்தியாவினுடைய வரலாற்றுல சொன்ன முதல் கட்சி அதுதான். வெற்றி கழகத்தை நோக்கி இப்ப எப்படி திமுக வந்து கேள்வி கேட்டாலே பாஜக அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க? ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க? கேள்வி கேட்டாலே ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எந்த கேள்வி கேட்டாலும் தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகன்னு திமுக சொல்லிட்டு அலையுது இல்லையா? அது ஏன் தெரியுமா? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இன்னைக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. பாஜகன்னு சொல்லி இவங்க வந்து புகை போட்டு இது பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை பார்த்து நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறுகளை கேள்வி கேட்டாலோ இல்ல அதை சார்ந்த கேள்விகள் ஏதாவது கேட்டாலே வந்து அவங்களை திமுகன்னு பிராண்ட் பண்றீங்களா? அப்ப நீங்களும் அதுதான். நான் யாரையும் பிராண்ட் பண்ணலையே. இல்ல, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அப்படிதான் வந்து எது எடுத்தாலும் அவங்க திமுகவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. யாரெல்லாம் திமுக இல்லைன்னு சொல்லுங்க, திமுகன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அவங்க இல்லையா ஆமாவான்றது நான் உங்களுக்கு சொல்றேன். யார சொன்னாங்க? உங்களுடைய கேள்வி கணைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அதற்காக பதில் தருவதற்கு தலைவர் தளபதி அவர்கள் அத்தனை விஷயங்களுமே இந்த தமிழகத்தில் பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருள் சூழ்ந்தாலும் இன்னைக்கு அதை வந்து வெளிச்சம் வர வர இன்னைக்கு அந்த இருள்கள் விலகி சென்றுகிட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த மக்களை போய் பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்க போகிறேன். இன்னைக்கு ஏன் போல, இன்னும் ஏன் போல, 10 நாளா இப்போ ஏன் போற? இதெல்லாம் என்ன கொடுமைன்னு தெரியல. திமுக பண்ணிருந்தா இந்த கேள்வி நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஒரு வருஷம் கட்சி தலைவர் போய் பார்க்கலன்னு கேட்கவே மாட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஒரு வருஷம் ஆகியும் போய் பார்க்கறதுக்கு யோகியதை இல்லையா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில 62 பேர் அரச பயங்கரவாதம் தானே அது? உங்க ஆட்சியில தானே நடந்தது. அந்த கலெக்டர் என்ன பண்ணீங்க? மாத்திட்டீங்களா? என்ன நடந்தது? விஜய் உடனே போயிட்டாரே, இப்போ ஏன் வந்து உடனே போக தடுக்கிறீங்க? அததான் கேட்கிறோம் நாங்க. அன்னைக்கு முதல் நாளே போறதுக்கு கேட்டாரா இல்லையா அனுமதி? தடுத்தது இந்த காவல்துறை தானே. அன்னைக்கு போறதுக்கு தடுத்தாரு. இல்லன்னு மறுத்துருங்க, இல்லன்னு மறுத்து சொல்லுங்க. அப்போ விஜய் வந்து போக அனுமதிக்காததே காவல்துறை தான். ஆமா, இல்லன்னு சொல்லட்டும், போடுங்க வழக்க, சந்திக்கிறேன், நான் பாக்குறேன், ஆமாவா இல்லையா நிரூபிக்கிறேன். சும்மா இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். அண்ணன் மாதிரி தான் பேசணும். புரியுதுங்களா? சீமான் அவர்களை குறிப்பிடுறீங்களா? நான் பொதுவா சொல்றேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி சேட்டைகள் செய்வதுதான் திமுகவினுடைய வேலை. புரியுதுங்களா? இந்த யூடியூபர்களை வச்சு பேச வைக்கிறது, விலை கொடுத்து வாங்குவது, அதுலேயும் சில நல்ல உள்ளங்கள் வந்து இன்னைக்கு அத்தனையும் வெளிப்படையாக அதெல்லாம் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் எப்போ கைது பண்ண போறீங்கன்னு தெரியல. சரியா? ஆல்ரெடி ஒரு 25 பேர், அப்புறம் ஒரு 70 வயசு
இந்த நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வரதராஜன் அவரை பிடிச்சி போட்டிருக்கீங்க. அவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியும் கூட. சரிங்களா? அவரை பிடிச்சி போட்டிருக்கீங்க. இன்னும் நமக்கும் ஒரு சில நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் கவலையும் படல. அ தாராளமா அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு தான் தயாரா தான் இருக்கிறேன். ஒண்ணும் ஓகே பிரச்சனை இல்ல. சார். இப்ப கரூர்ல விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு. சந்திப்பு எந்த மாதிரி இருக்க போகுது? அதையொட்டி என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத உங்ககிட்ட இருந்தே நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு உங்களுடைய விளக்கங்கள என்கிட்ட குடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.